ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாமோங்க. நம்ம விஜய், மல்லி இவங்க 2 பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, விஜய் மல்லி கிட்ட சொல்றாங்க, "மல்லி நம்ம குடும்ப அட்டைக்காக அப்ளை பண்ணலாம்." அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ, சரிங்க, ரெடி பண்ணலாம்." அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம விஜயகுமார், அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு வெண்பா, அதுக்கப்புறம் மல்லிகா அப்டின்ற மாதிரி போட்டிருக்காங்க. விஜயகுமார் வந்து குடும்ப தலைவர், வெண்பா வந்து குழந்தை, அதுக்கப்புறம் மல்லிகா அப்படின்றவங்க வந்து மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. வயசெல்லாம் போட்டிருக்காங்க. அத ஃபில் பண்ணி. ஸோ இத பார்க்கும்போது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா பக்கத்தில எழுதும்போது மல்லிக்கு ஒரே சந்தோஷம். அத பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுதி முடிச்சுட்டு உடனே, "டீச்சர் அம்மா இதில ஏதாவது வந்து எழுத்து பிழை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா நீங்க கண்டுபிடிச்சு கரெக்ஷன் பண்ணிடுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஸோ, அத வாங்கிட்டு நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சிரிச்ச முகத்தோட நின்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம கதிரேசன் வந்துட்டு நம்ம விஜயகுமார் அட்வொகேட்ட போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ, அங்க போயிட்டு பேசுறாரு. "நீங்க தான் விஜயகுமாரோட அட்வொகேட்டா?" அப்படின்னு. ஆமாங்க சார். நான் தான். சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, அப்படியே கட்டு கட்டா பணத்த அடுக்கி கொண்டு போய் வச்சுட்டு, நீங்க வந்துட்டு விஜயகுமார் கேஸ்ல கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரியும் போயிட்டீங்க அப்படின்னா நல்லாருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் வந்து அந்த பணத்த எடுத்து அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு, சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ கேஸ் வந்து வரப்போது. ஸோ அதனால இந்த விஷயம் வந்து விசாரணைக்கு வர்ற விஷயம் விஜயகுமாருக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சா அதுக்கேத்த மாரி ஏதாவது வந்து நம்ம விஜய் செய்வாரு. ஆனா அது தெரியவே கூடாதுன்றதுனால, திடீர்னு வந்து வெண்பா வேணும் அப்படின்ற மாரி, ஸோ என்ன பேச போறாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ இதில ராஜேஷ் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.